Hi friends, welcome to Kids Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா சாலட். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். அதில் பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி பாஸ்தாவை தனியாக பிரித்து எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதில் ஸ்டிக்னஸ்ஸே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம அதை கொட்டிடலாம். அதோட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்காங்க. ஆயில் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தனித்தனியாக இருக்குது பாருங்கள் பாஸ்தா. நான் 3 சப்பாத்தி எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் அதை பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம பாஸ்தாவோடு ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். சீஸ் அரை கப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்பாத்தி கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சப்பாத்தி சேர்க்குறது. இப்போ தேவையான அளவு ரேஞ்ச் ஊற்றுங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ஒரு சிலருக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக ரேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம சப்பாத்தி போடுறதுனால இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.